Next topic is grouping of elements based on the electronic configuration. So first one is variation of electronic configuration along the periods. So எத்தனை periods இருக்குன்னு last videoல பார்த்தோம் 7 periods வந்து இருக்குது. So இதில the first period starts with the filling of the valence electron in 1s orbital which can accommodate only two electrons. So அதாவது first periodல வந்து பார்த்தோம்னா valence electron வந்து அது valence electronனா ஆர்பிட்ல இருக்கிற லாஸ்ட் எலக்ட்ரான் தான் நம்ம என்ன சொல்லுவோம் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்ல இருக்குன்னு சொல்றாங்க 1s ஆர்பிட்டல்ல இருக்கும். ஸோ s ஆர்பிட்டல்னாலே ஸோ அதில் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் 2 எலக்ட்ரான்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ செகண்ட் பீரியட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பீரியட்னா இதுதான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பீரியட்ல ஸோ 1s ஆர்பிட்டல்ல இருக்கும். அதோட கெப்பாசிட்டி வந்து 2 எலக்ட்ரான். ஸோ 2 ஆட்டம் வந்து இருக்குது அதில். ஸோ ஒன்று ஹைட்ரஜன் இன்னொன்று வந்து ஹீலியம். So second வந்து the second period starts with the filling of the valence electron in 2s orbital followed by 2p orbital with 8 elements from the lithium to the neon. So the second periodல electron வந்து எதுல fill ஆகுது 2s orbitalல fill ஆகும். next 2s orbital fill ஆனதுக்கு அப்புறம் எங்க போகும் 2p orbitalக்கு போகும். ஸோ மேக்ஸிமமாக எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது அங்கே செகண்ட் பீரியடில் 8 எலிமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ லித்தியம்லேருந்து நியான் வரைக்கும். ஸோ இதுதான் செகண்ட் பீரியட். இட் ஸ்டார்ட்ஸ் வித் லித்தியம் அண்ட் எண்ட்ஸ் வித் தி நியான். ஸோ இது எதில் ஸ்டார்ட் ஆகுது 2s ஆர்பிட்டலில் ஸ்டார்ட் ஆகுது. இது எண்ட்ஸ் வித் தி 3p ஆர்பிட்டலில் முடியுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் பீரியட் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் அது வந்து எதில் ஃபில் ஆக ஸ்டார்ட் ஆகுது 3s ஆர்பிட்டலில் ஸ்டார்ட் ஆகுது ஃபாலோடு பை தி 3p ஆர்பிட்டல். So this is the third period. So third period வந்து சோடியம்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஸோ 3s ஆர்பிட்டலில் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுது. ஸோ அண்ட் தென் எண்ட் வித் ஆர்கான் 3p ஆர்பிட்டலில் ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 3p ஆர்பிட்டலில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த். The fourth period starts with the filling of valence electron from 4s orbital followed by 3d orbital. So 4s ஆர்பிட்டல்ல ஸ்டார்ட் ஆகுது. இஸ் ஃபாலோடு பை 3d ஆர்பிட்டல்ல வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த ஃபோர்த். ஸோ எதில் ஸ்டார்ட் ஆகுது பொட்டாசியம் 4s ஆர்பிட்டல்ல ஸ்டார்ட் ஆகுது. கிரிப்டான் இட் எண்ட்ஸ் வித் கிரிப்டான் 4p ஆர்பிட்டல்ல அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து இருக்குது. So the fourth period filling of 3d orbital starts with scandium and ends with the zinc. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் பீரியட் எதில் ஸ்டார்ட் ஆகுது ருபீடியம் 5s ஆர்பிட்டலில் ஸ்டார்ட் ஆகுது. இட் எண்ட்ஸ் வித் தி ஜெனான். ஸோ நெக்ஸ்ட் வந்து சீசியம் 6s ஆர்பிட்டலில் அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். எண்ட் வித் த ரேடான். ரேடானில் 6p ஆர்பிட்டலில் அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரான்சியம். ஸோ ஃப்ரான்சியமில் 7s ஆர்பிட்டலில் அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். இட் எண்ட்ஸ் வித் ஒக்னசான். ஓகே. ஸோ ஒக்னசானில் எதில் இருக்கும் 7p ஆர்பிட்டல்ல அதோட எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கும். ஸோ இதுதான் the electronic configuration of elements in the period. ஸோ ஃபர்ஸ்ட் பீரியட்ல 1s ஆர்பிட்டல்ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் 1s ஆர்பிட்டல்ல தான் அதோட எலக்ட்ரான்ஸ் வந்து முடியும். ஸோ செகண்ட் பீரியட்ல 2sல ஆரம்பிக்கும். 2p ஆர்பிட்டல்ல அதோட எலக்ட்ரான்ஸ் வந்து முடியும். ஸோ தேர்ட் பீரியட்ல வந்து 3sல வந்து ஸ்டார்ட் ஆகும் ஆர்பிட்டல்ல. ஸோ அதோட எண்ட் லாஸ்ட் எலிமெண்ட்ல பார்த்தோம்னா அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 3p ஆர்பிட்டல்ல இருக்கும். ஸோ அண்ட் தென் ஃபோர்த் பீரியட் வந்து 4s ஆர்பிட்டல்ல ஆரம்பிக்கும். ஸோ 3d ஆர்பிட்டல் ஃபில் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து 4p ஆர்பிட்டலுக்கு லாஸ்ட் எலிமெண்ட் பார்த்தோம்னா ஸோ 4p ஆர்பிட்டல்ல ஃபில் ஆகும். ஸோ இதில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஹைட்ரஜனில் வந்து 1s ஆர்பிட்டலில் இருக்குமா எலக்ட்ரான் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஹீலியத்தில் பார்த்தோம்னா அதுலேயும் 1s ஆர்பிட்டலில் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பீரியட்ல பார்த்தோம்னா லித்தியமில் வந்து 2s ஆர்பிட்டலில் வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ நியானில் பார்த்தோம்னா 2p ஆர்பிட்டலில் அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் பீரியட் வந்து சோடியமில் வந்து 3s ஆர்பிட்டலில் அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். இட் எண்ட்ஸ் வித் ஆர்கான். ஸோ ஆர்கானில் பார்த்தோம்னா 3p ஆர்பிட்டலில் அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் பீரியட் அதில் வந்து 4s எலக்ட்ரான் வந்து அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். இட் எண்ட்ஸ் வித் கிரிப்டான். கிரிப்டானில் பார்த்தோம்னா 4p ஆர்பிட்டலில் அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் பீரியடில் பார்த்தோம்னா 5sல ஸ்டார்ட் ஆகும் அண்ட் தென் 5pல வந்து முடியும்.
ஸோ 5s ருபீடியமில் வந்து 5s ஆர்பிட்டலில் அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். அண்ட் தென் ஜெனானில் பார்த்தோம்னா 5p ஆர்பிட்டலில் அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அண்ட் தென் சிக்ஸ்த் பீரியடில் சிசிஎம்மில் அதோட ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். 6sல ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அண்ட் தென் ரேடானில் பார்த்தோம்னா அதோட 6p ஆர்பிட்டலில் ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அண்ட் தென் செவன்த் பீரியடில் வந்து 7s ஆர்பிட்டலில் ஸ்டார்ட் ஆகும், 7p ஆர்பிட்டலில் அதோட இது முடியும். ஸோ அண்ட் தென் ஃப்ரான்சியமில் பார்த்தோம்னா அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 7s ஆர்பிட்டலில் இருக்கும். ஒக்னெசானில் பார்த்தோம்னா 7p ஆர்பிட்டலில் அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது. So and then similarly 4d, 5d and 6d orbitals are filled in the successive periods and the corresponding series are called second, third and the fourth transition series. So fourth period la pathona 3d orbital starts with scandium and ends with the zinc. So இதுதான் வந்து D transition elements னு சொல்றோம். So fourth period ல ஸ்காண்டியத்தில் ஆரம்பிச்சு சிங்க்ல வந்து முடியும். ஸோ இதில் வரைக்கும் நம்ம பார்த்தோம் s ஆர்பிட்டல் p ஆர்பிட்டலில் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் இந்த ஸ்காண்டியம்லேருந்து சிங்க் வரைக்கும் பார்த்தோம்னா டி பிளாக் எலிமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஏன் இது வந்து டி பிளாக் எலிமெண்ட்ஸ்னு சொல்கிறோம்னா எலக்ட்ரான்ஸ் வந்து டி ஆர்பிட்டலில் வந்து அதோட எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்காண்டியம்லேருந்து சிங்க் வரைக்கும் பார்த்தோம்னா ஸோ டி ஆர்பிட்டல்ஸில் எலக்ட்ரான் ஃபில்லாக இருக்கும். ஸோ இதை வந்து என்னன்னு சொல்கிறோம், ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் சீரீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இட்ரியம்லேருந்து கேட்மியம் வரைக்கும் பார்த்தோம்னா செகண்ட் டிரான்சிஷன் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். So in the sixth period, the filling of the valence electrons start with the 6s orbital followed by 4f, 5d and the 6p orbital. So the filling of 4f orbital begins with cerium and ends with the lutetium. So next வந்து sixth periodல வந்து பார்த்தோம்னா lanthanum. ஸோ அதில் ஸ்டார்ட் ஆகி மெர்க்குரி இது வரைக்கும் முடியும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இதில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எஃப் ஆர்பிட்டலில் வந்து என்டர் ஆகும். ஸோ அதனால தான் இது வந்து என்ன சொல்லுவோம், எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் டி பிளாக் எலிமெண்ட்ஸ்னு பார்த்தோம். அதாவது டி ஆர்பிட்டலில் அதோட எலக்ட்ரான்ஸ் போய் ஃபில் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த குரூப் பார்த்தோம்னா இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் இல்லைனா எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எஃப் ஆர்பிட்டலில் போய் ஃபில் ஆகும். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறோம், லாந்தனைட் ஆக்டினைட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் சீரீஸ் வந்து லாந்தனைட், ஸோ செகண்ட் சீரீஸ் வந்து ஆக்டினைட்ஸ். ஸோ இது வந்து எதில் ஸ்டார்ட் ஆகுது, சீரியத்தில் ஸ்டார்ட் ஆகி லுட்டீட்டியமில் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் ஆக்டினைட்ஸ் வந்து தோரியமில் ஸ்டார்ட் பண்ணி லாரன்ஷியத்தில் முடியும். Similarly, in the seventh period, 5f orbital are filled in its. So இதில் வந்து எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கும், லாந்தனைட்ஸில் 14 எலிமெண்ட்ஸும் ஆக்டினைட்ஸில் 14 எலிமெண்ட்டும் இருக்கும். ஸோ லாந்தனைடை வந்து என்னென்னு சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் இன்னர் டிரான்சிஷன் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். செகண்ட் இருக்கிறத ஸோ செகண்ட் இன்னர் டிரான்சிஷன் சீரீஸ்ன்னு சொல்கிறோம். So next, variation of electronic configuration in the groups. So இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து 7 periods பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து குரூப் வைஸாக அது வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 7 periods இருக்குது. ஸோ எத்தனை குரூப் இருக்குன்னு பார்த்தோம்னா 18 groups வந்து இருக்குது. So the element of group 1 and 2 are called s block elements since the last valence electron enters the ns orbital. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இது ரெண்டும் தான் என்னன்னு சொல்கிறோம், எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். குரூப் 1 and group 2 we are call it as the எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ். ஸோ ஏன் இது எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ்னு சொல்கிறோம்னா இதோட எலக்ட்ரான்ஸ் வந்து எதில் ஃபில் ஆகுது, எஸ் ஆர்பிட்டலில் ஃபில் ஆகும். The group 1 are called alkali metal while the second group are called alkali earth metal. So firstல இருக்கிற குரூப் வந்து என்ன சொல்கிறோம், alkali metal, செகண்டில் இருக்கிறது alkali earth metals சொல்கிறோம். ஸோ இந்த எலிமெண்ட்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா சாஃப்ட் இன் நேச்சர், ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ அது ஸ்லோ மெல்டிங் அண்ட் தி லோ பாய்லிங் பாயிண்ட். ஸோ இதோட மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வித் லோ அயனைசேஷன் என்தால்பி. ஸோ லோ அயனைசேஷன் என்தால்பி மீன்ஸ் ஸோ இதில் வந்து நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரானில் எத்தனை ஆர்பிட்டல் இருக்குன்னு பார்த்தோம், ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், ஈஸியாக அதோட ஒரு எலக்ட்ரான் வெளில கொடுத்துட்டு ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் அந்த எலிமெண்ட். ஸோ நம்ம அந்த ஒரு எலக்ட்ரானை என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து கம்மியான ஒரு எனர்ஜி சப்ளை பண்ணாலே என்ன பண்ணலாம், ஸோ அந்த எலக்ட்ரான் வந்து ஈஸியாக வெளில எடுத்துடலாம். ஸோ தீஸ் டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஹேவிங் லோ அயனைசேஷன் என்தால்பி.
So they are highly reactive. So இந்த compounds வந்து எப்படி இருக்கும், highly reactive compounds இருக்கும். So இது வந்து ஒரு ionic compounds, ionic type compounds வந்து form பண்ணும். They are highly electropositive in nature. So ஏன் இது electropositive சொல்றோம், இதோட electrons ஒரு electron கொடுத்தோனே அது என்னவா change ஆகும், positive stateக்கு போயிடும். So அதனால highly electropositive nature இருக்குது. So most of the elements imparts color to the flame. So இந்த elements வந்து நம்ம burn பண்ணோம்னா என்ன ஆகும், it gives some colors. So the group of the elements of group 13 to 18 are called the p block elements. So இதோட electronic configuration வந்து என்ன சொல்றோம், ns2 np 1 to 6. So இதுதான் 13 ல இருந்து 18 வரைக்கும் இருக்குது வந்து என்ன சொல்றோம், p block elements. So the elements of the group 16 and 17 are called chalcogens and halogens respectively. So group 16 and நம்ம otherwise we call it as the chalcogens. Group 17 and நம்ம வந்து என்ன சொல்றோம், halogens னு சொல்றோம். So group 18 வந்து நம்ம என்ன சொல்லுவோம், inert gases or the noble gases. So ஏன் இது inert gas னு சொல்றோம்னா, so இதோட electronic configuration வந்து பார்த்தோம்னா இதுல இருக்க s orbital p orbital இதுல வந்து பார்த்தோம்னா 1s2. So s orbital ல completely fill ஆயிருக்குது. So neon வந்து பார்த்தோம்னா 2s2 2p6. So அதோட orbital ரெண்டுமே வந்து என்ன இருக்குது, completely fill இருக்கும். So அந்த மாதிரி argon பார்த்தோம்னா 3s2 3p6, krypton 4s2 4p6, xenon 5s2 5p6, radon 6s2 6p6, oxygen 7s2 7p6. So இங்க லாஸ்ட்ல இருக்குது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், noble gases இல்லனா inert gases னு சொல்றோம். So ஏன்னா இதோட ஆர்பிட்டல்ஸ் வந்து கம்ப்ளீட்லி எல்லாமே ஃபில் ஆயிருக்குது. ஸோ எந்த ரியாக்ஷன், எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுமே இது வந்து என்ன ஆகாது, இன்வால்வ் ஆகாது. ஸோ அது கெமிக்கலி இனர்ட்டாக இருக்கிறதுனால தான் இது என்ன சொல்கிறோம், we call it as the inert gases. ஸோ இதோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் வந்து எப்படி இருக்கும், ஜென்ரல் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் ns2 np6. So the group of the elements of the group 3 to 12 are called the d block elements or the transition elements. So இதுதான் group 3 ல இருந்து 12 வரைக்கும், அதாவது middle s blockக்கும் p blockக்கும் middle ல இருக்கிறது வந்து என்ன சொல்றோம், d block elements. So group 3 ல இருந்து 12 வரைக்கும் இருக்கிறது நம்ம என்ன சொல்றோம், d block elements. So otherwise you call it as the transition elements. So இதோட general electronic configuration வந்து எப்படி இருக்கும், ns 1 to 2 n minus 1 d 1 minus 10. So இந்த electronic configuration is a important 1 mark. So this may be asked in the 1 mark. The d block element ஓட electronic configuration and then f block elements ஓட electronic configuration ல 1 marks ல வந்து கேட்பாங்க. So this elements also show some more than one oxidation state. Oxidation state வந்து particular பார்த்தோம்னா இப்போ s block க்குன்னு பார்த்தோம்னா +1 +2 ன்னு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி டி பிளாக் எலிமெண்ட்டுக்கு பார்த்தோம்னா ஸோ வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இருக்கும், +3லேருந்து +8 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரைக்கும் இதுக்கு வந்து பாசிபிளாக இருக்கும். ஸோ இந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸ் அயானிக் கோவேலன்ட் டைப் அண்ட் தென் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ஆல்சோ this d block elements formed. So they can form the interstitial compounds. So இதோட alloys வந்து என்ன ஆகுது, catalyst வந்து யூஸ் ஆகுது. So these elements have high melting and boiling point இருக்கும். So these are good conductors of heat and electricity. So next one is lanthanide. So lanthanide ஓட electronic configuration வந்து எப்படி இருக்கும், 4f1 to 14 5d0 to 1 6s2. So இந்த மாதிரி actinide ஓட electronic configuration 5f0 to 14 6d0 to 2 so and then 7s2. So இது lanthanide actinide ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம எப்படி சொல்றோம், f block elements. So இந்த elements வந்து எப்படி இருக்கும்னா metallic in nature so and having high melting point இருக்கும். So these compounds are mostly in colored in nature. So in the lanthanide actinides also show the variable oxidation state. So இது வந்து S block element first groupல இருக்கிறது, first ரெண்டு group S block element alkali metal, alkali earth metal. So இதோட electronic configuration எப்படி இருக்கும், ns1 ன்னு இருக்கும். So இதுல வந்து பார்த்தோம்னா ns2 ன்னு வந்து இருக்கும். So and then group 13ல இருந்து 18 வரைக்கும் இருக்கிறது வந்து என்ன சொல்வோம், p block elements ன்னு சொல்றோம். So அதோட electronic configuration வந்து எப்படி இருக்கும், ns2 np 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கலாம். And then கீழ group வந்து 3ல இருந்து
12 வரைக்கும் இருக்கிறது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும், NS1 2. ஸோ சில எலிமெண்ட்ஸில் 1 இருக்கும், சில எலிமெண்ட்ஸில் 2. ஸோ அதனால் எப்படி சொல்கிறோம், NS1 2. ஸோ அண்ட் தென் n-1 d பவர் n to 10. ஸோ 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கலாம். ஸோ அண்ட் தென் லாந்தனைடோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் இது, அண்ட் தென் ஆக்டினைட்ஸோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் இது. ஸோ அண்ட் தென் evaluate yourself. Third question. So predict the position of the element in the periodic table satisfying the electronic configuration n-1 d squared ns2. So n வந்து 5 இருக்கும்போது ஸோ அதோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், n equal to 5ங்கிறத இந்த இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ எப்படி சேஞ்ச் ஆகுது, ஸோ 5 minus 1 4 d squared and then comma 5s squared. ஸோ 4d squared 5s squared வரைக்கும் நம்ம என்ன 5s squared வரைக்கும் என்ன பண்ணணும், எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எழுதணும். ஸோ எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எழுதும்போது ஸோ 4d to 5s2 வரைக்கும் எழுதிட்டோம். ஸோ அப்போ இதில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுறோம். ஸோ 6 10 20 30 ஸோ அண்ட் தென் 40. ஸோ அட்டாமிக் நம்பர் வந்து 40. ஸோ எந்த காம்பவுண்டோட அட்டாமிக் நம்பர் 40ன்னு வந்து பார்த்தோம்னா ஜிர்கோனியம். ஓகே, ஸோ அந்த காம்பவுண்ட் வந்து எந்த பிளேஸில் இருக்குது பீரியாடிக் டேபிள்னு பார்த்தோம்னா 4th குரூப் 5th பீரியடில் இருக்குது. ஸோ டி பிளாக் எலிமெண்ட்ஸில் இருக்குது.